friends, வணக்கம் and welcome back to Mitra Fashion Designer. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு ஒரு அழகான டிசைன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் 2 இன்ச் அகலத்துக்கு கிளாத் எடுத்து அதே வந்து நான் வந்து 2ஆக மடித்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஓரத்தில். அப்போ அதை வந்து நம்ம திருப்பிக்கலாம், நாட் திருப்புற மாதிரி. உங்களுக்கு நாட் திருப்புற வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்மளோட வீடியோஸில் போட்டிருக்கேன். இது வந்து நாட் திருப்புற மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். திருப்பி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஊசி நூல் போட்டு திருப்பினா சீக்கிரமாக திருப்பிக்கலாம். நாட் திருப்பி வச்சுப்போம். அதை நல்லா அப்படியே எடுத்துட்டிங்கன்னா உள்ளேருந்து நல்லா ஒரு நீட்டாக நமக்கு ஒரு இன்ச்சு அகலத்துக்கு ஒரு லென்த்தியான ஒரு பீஸ் கிடைக்கும். நம்ம அதை அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லேஸ் வந்து நான் கொஞ்சம் நெருக்கமாக இருக்க மாதிரி லேஸ் வாங்கியிருக்கேன். அதை வச்சு தான் உங்களுக்கு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு பிரியாமல் நீட்டாக வரும். இந்த மாதிரி நெருக்கமான லேஸ் வாங்கிக்கோங்க. கேப் அதிகமாக இருக்க லேஸ் வாங்கினா அது சீக்கிரமாக ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த கிளாத் அயர்ன் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம ஒரே பக்கமாக பார்த்த மாதிரி நான் ஸ்டெப் வச்சு அடிக்கிறேன். நம்ம ஒரு வீடியோவில் வந்து 2 பக்கம் பார்த்த மாதிரி வச்சுருப்போம். இது அப்படி இல்லை, இது வந்து ஒரே பக்கமாக ஒரு ஸ்டெப்பாக தான் இருக்குது. ஒரு ஸ்டெப்பாக அப்படியே வச்சுட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா நெக் சுற்றி ஒரு அழகாக ஒரு டிசைன் கொடுக்கும். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி நெக்கை சுற்றி அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு அது நல்லா தெரியணுன்றதுக்காக காமிச்சிருக்கேன். இவ்வளோ பக்கமாக நீங்கள் வந்து ஸ்டெப் வந்து வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து பாசி வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து அது பக்கத்துலேயே இன்னொரு பார்டர் வச்சு விட்டுறேன். அது பார்க்குறக்கு வந்து பார்டர் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஒரு லுக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 2 பார்டருக்கு சென்டரில் இருக்க மாதிரி அதை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்டர் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கைக்கு இந்த கைக்கும் பார்டர் வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி லேஸ் வந்து வச்சு விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த நம்ம மடித்து வச்ச அந்த மடித்து ஸ்டிச் பண்ண அந்த 2 கிளாத் இருக்குங்களா, அதை வந்துட்டு நம்ம ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு அந்த நம்பர் 2 ஆன்டிக் பீடு வைக்கிறேன். அது வைக்கும் போது பார்க்குறக்கு ரொம்ப அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெட் கதிரோட டிசைன் மாதிரி அப்படியே ஒரு அழகாக வரும்.
பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கூட வாட்ச் ஹவர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எல்லாருமே வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்றாங்க. ஃபுல் வீடியோ யாருனாலையும் பார்க்க முடியாது, அது எனக்கு புரிஞ்சுது. பட் இருந்தாலும் கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. நிறைய பேருக்கு உங்களோட டெய்லரிங் கற்றுக்கிற ஆவல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம பாசி வச்சு டிசைன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தா சப்ஸ்கிரைபர் தான் நிறைய ஏறி இருக்குது, ஆனால் வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாருமே ஸ்கிப் பண்ணி பார்த்துருவாங்க. பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இயற்கை தானே. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு நம்ம வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படிலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த வீடியோவை நம்ம போடுறது. யூடியூப்பில் ஆன் பண்ணணும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய கடந்து வரணும் நம்ம. அப்போ தான் வந்து ஒரு சக்ஸஸை நம்ம வந்து பார்க்க முடியும். உடனே நமக்கு கிடைக்காது, அது உண்மை தான். 2 இயர்ஸாவது ஆகும் ஒரு யூடியூப் வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். கைக்கெல்லாம் நான் வந்துட்டு பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது ப்ளவுஸு. சாரீக்கு மேட்சாக நம்ம டிசைன் பண்ணியாச்சு. அழகான டிசைன் ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.